வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேணு ஆடியோஸ், விழுப்புரம் முட்டத்தூர். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாடல் ஸ்பீக்கர் தான். நிறைய நண்பர்கள் ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்பேருங்களாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுறணும். அட்வான்ஸு நிறையா வாங்கியிருக்கு. எல்லாம் டைம் கேட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸ்பேர் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்பேர் எல்லாருக்கும் வச்சு விட்ருவோம். பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எத்தனை கனம் போடுறீங்க பிளேட்டு என்னன்றதெல்லாம். நம்ம கிட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாருங்க. 9mm பிளேட் இருக்கும். ரெகுலராக வாங்குறவங்களுக்கு, ரெகுலராக மைக் செட்டுக்காரங்களுக்கும் தெரியும், நல்ல ஒரு கனமுள்ள பிளேட் தான் போடுவோம். ஏன்னா டபுள் மேனட் தாங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் நல்ல டெப்த் இருக்கும். நம்ம பிளேட்டினுடைய கணத்தை ஏற்றும் போது அதுக்காக ஓவராக ஏற்றிடக்கூடாது. அது ஒரு கணக்கோடு தான் செய்வோம். பாருங்கள், நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, இது மிஷினில் போடுற மாதிரினா உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். நம்ம டைம் கேட்குற காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே லேத் ஒர்க்கில் செய்யணும், கையால் செய்யக்கூடிய ஒரு வேலை இது. வேலூர் மாடலை பொறுத்தளவுக்கு சிஎன்சி மிஷினில் போட்டு செய்கிற மாடல் இல்லை. பாருங்கள், நிறையா வந்திருக்கு. சரி, கொஞ்சம் மட்டும் டேபிள் மேலே வச்சு போடலாம், ஏன்னா டேபிள் தாங்காது. அதுக்காக பாருங்கள், ஃப்ரேம் பாருங்கள், அலுமினியம் ஃப்ரேம் தான். பாருங்கள், நல்ல ஒரு கனமே இருக்குது. பாருங்கள், ஃப்ரேமு சிங்கிள் மேட் கிட்டு பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கனம் தான் இருக்கும். சிங்கிள் மேட்னா கனம் குறைஞ்சிடுமோ நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, மேக்னெட் மட்டும் தான் குறையும் அதில். பாருங்கள், ரெண்டு சேம் கனம் தான் இருக்கும். பேப்பரை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போவுமே செலக்ட்ரான் தான் போடுறோம். செலக்ட்ரானு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஏன்னா செலக்ட்ரானில் வர ரிசல்ட்டு நம்ம சொல்லவே வேணாம். நம்ம அடுத்த பேப்பர் குறை சொல்லணுன்றதில்லை. நமக்கு பிடிச்சது செலக்ட்ரானு, நல்ல ரிசல்ட்டு. நாமளும் அதை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மைக் செட்டுக்காருக்கும் தெரியும். பாருங்கள், அதுக்கு ஸ்பைடரு, கப் ஸ்பைடரு, கோனு எல்லாமே எல்லாேருக்கும் இதுக்கு மேலே டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சுடணும். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே.